மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் உட்கார சொல்லுங்க. பேரவை தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஒரு சின்ன அறிக்கையை நான் கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இந்த அவையில வைக்க ஆசைப்படுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக முன்னவர் நான் சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, யார் யார் கஞ்சா விற்கிறாங்கன்னா என் பையன் கஞ்சாவை சார் விற்கிறான். அவன் பயந்துட்டு அங்க இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். இது உனக்கும் எங்களுக்கும் தான் தெரியும், இது ரகசியமா நாங்க வச்சுக்கிறோம், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம், நீங்க தைரியமா போங்கன்ட்டாங்க சார். என் பையனும் வந்துட்டான் சார். என் பையன் வந்து சார் நீ போயிடுங்க, நீ ஒரு வாரம் கழிச்சு வாங்கணுன்னு என் பையன் வந்து சார் இன்டர்னல் எக்ஸாம் இருக்குப்பா, நான் ஒரு 3 நாள் தங்கி என் ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கியிருந்து நாங்க அப்படியே அங்க ரூம் பார்த்துட்டு வந்துடுறோம்பா அப்படி சொன்னாம. நேத்து அந்த ரூம்ல இருந்து வெளியே வரும்போது 2 பேரும் ஸ்டீமன்கிறவனும் இவனும் காலேஜ் கிளம்பி வரந்தாங்க சார். அந்த விஷயத்த அவங்க வந்து பசங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார், உங்களை பத்தி இது மாதிரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான், அவன் அப்ரூவ் ஆயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன உடனே சார் 20 பேர் சார், 20 பேர் வந்து பைக்ல வந்து அந்த பையனை அடிச்ச உடனே அவன் ஓடிட்டான் சார். என் பையனை வண்டியில தூக்கி உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டு சார் கிரவுண்ட்ல வச்சு சார் இரும்பு லாடாலையும் கத்தியாலையும் குத்தி துடிக்க என் பையனை கொண்டுட்டானு சார். அந்த பையன் சார் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு வந்து இன்னைக்கு வந்து வாக்குமூலம் சொல்லிட்டான் சார். அவனுலாம் ஒண்ணுமே பண்ணல, அவன் யாரையும் அடிக்கல, எனக்கு தெரியும், எதனாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவான். ஆனா என் கண்ணு முன்னாலே என் ஃப்ரெண்ட் அடிச்சு கொண்டுட்டானுவன், நான் பார்த்தேன். அப்படி